முதல் வசனம், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமானார், பாடுகளுக்கு உட்படுத்தினார். காரணம், அவருடைய தழும்புகளால் நீங்களும் நானும் குணமாக வேண்டும் என்கிற ஒரு பெரிய பொறுப்பு இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த முதலாம் வசனம் சொல்லுகிற பின்னணியை நாம் பார்க்கும் போனால், இந்த வசனம் சொல்வதற்கு முன்பாக இயேசு சிலுவையில் இருக்கிறார், ரெண்டு புறமும் திரும்பி பார்க்கிறார். இருக்க வேண்டிய ஆட்கள் அங்கே இல்லை, மாறாக இரண்டு கள்ளர்கள் அங்கே இருக்கிறார்கள். இப்பொழுது இயேசுவுக்கு நாம் இந்த முதல் தியானத்திலே ஐயா அவர்கள் சொல்லும் பொழுது, இயேசுவின் அந்த சிலுவையின் எடையையும் அந்த ஆணிகளின் காரியங்களையும் அந்த ஆடையிலே இருந்த உண்மையையும் சொன்னார்கள். அத்தனையும் நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் மனதார அதை ஏற்றுக்கொண்டதற்கு காரணம், பிதாவாகிய தேவன் மேல் வைத்திருந்த பரிபூர்ணமான அன்பு மாத்திரமே. ஆணிகளால் அவர் தொங்கினார் என்பது வார்த்தைகளாய் இருந்தாலும், இயேசுவை சிலுவையோடு இணைத்து கொண்டது பிதாவின் மேல் அவர் வைத்திருந்த அன்பு என்பதிலே நமக்கு எந்த சந்தேகமும் இருக்கவே கூடாது. ஆகையால் ஆண்டவரே, அதை நாங்கள் ஆணிகளாக பார்க்கவில்லை, எங்கள் மேல் நீர் வைத்திருந்த அன்பின் வெளிப்பாடாக, எங்களுடைய அறிந்தும் அறியாமையிலும் செய்கிற பலவீனங்களிலே எங்களை பலப்படுத்தும்படியாக இந்த காரியத்தை பார்ப்போமானால், நாம் அனைவரும் இப்பொழுது சிலுவைக்கு முன்பாக நிற்கிறோம் என்று நினைத்துக் கொள்ளுவோம், அல்லது அதுதான் உண்மை. கொஞ்சம் பாருங்க, அருகே இருக்க வேண்டிய பேதுரு அங்கே இல்லை. முதல் வசனம் அரவணைத்து நம்மை குணமாக்குகிற அவருடைய அன்பு அங்கே வெளிப்படுகிறது. இயேசுவை அதிகமாய் நேசித்த சீசர்களுள் பேதுருவும் ஒருவன், இயேசுவை நன்றாய் அறிந்திருந்த ஒரு சீசன். இயேசு கேட்டார் ஒரு நாள், ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள்? பலதரப்பட்ட காரியங்கள் இயேசுவுக்கு சொல்லப்பட்டது. இயேசு சொன்னார், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? இப்ப பேதுரு சொன்னார், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இயேசுவை அறிந்திருந்தவன். இரண்டாவதாக, இயேசுவோடு கூடவே இருக்க வேண்டும் என்று விரும்பினவன். ஒலிவமலைக்கு இயேசு ஜெபிக்கும்படியாய் போனார், சீசர்களும் போனார்கள், பேதுருவும் உடன் இருந்தார் என்று வசனம் சொல்லுகிறது. இப்ப பேதுரு சொல்றார், ஆண்டவரே, நாம் இங்கேயே இருப்பது நல்லது. உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமுமாக போட்டு நாம் இங்கேயே தங்கிவிடுவோம். உம்மை விட்டு நான் பின்வாங்குவதையோ உம்மை விட்டு தூரம் போவதையோ நான் விரும்பவில்லை என்று சொன்ன பேதுரு, அறிந்திருந்த பேதுரு, இயேசுவோடு கூடவே இருக்க வேண்டும் என்று தன்னுடைய விருப்பத்தை சொன்ன பேதுரு. இன்னமும் சொல்ல போனால் இயேசு சொன்னார், இன்னும் கொஞ்ச நாள்ல பிரதான ஆசாரியரிடத்திலும் வேதபாரரிடத்திலும் நான் ஒப்பு கொடுக்கப்படுவேன். அவர்கள் என்னை வாரினால் அழிப்பார்கள், சிலுவையிலே அறையும்படி ஒப்பு கொடுப்பார்கள். ஆனாலும் நான் 3ஆம் நாளில் எழுந்திருப்பேன் என்று நடக்கப் போகிற காரியத்தை பேதுருவுக்கு சொன்ன பொழுது பேதுரு சொன்னார், ஆண்டவரே, இது ஒரு காலம் உமக்கு இயேசுவின் பாடுகளை கூட ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு இயேசுவின் மேல் அன்பு வைத்திருந்த பேதுரு. இந்த வசனம், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று இயேசு சொன்ன பொழுது, சகோதரனே சகோதரியே, நம்மை பார்ப்பதாக நான் நினைக்கிறேன். என் பக்கத்தில் இருக்க வேண்டிய, அவருடைய அருகாமையில் இருக்க வேண்டிய நான், என்னுடைய சூழ்நிலை காரணமாக தூரம் போயிருக்கலாம். இந்த சம்பவம் நடக்கும் பொழுது அதற்கு முதல் நாள், நேற்றைய தினத்தில் பேதுரு எங்க இருந்தார்னு தேடி பாருங்களேன். தூரத்திலே இயேசுவை பின்தொடர்ந்து வந்தான். அறிந்திருந்த பேதுரு, இயேசுவின் மேல் அளவு கடந்த அன்பு வைத்திருந்த பேதுரு, இயேசு எப்பொழுதும் என்னோடு கூட இருக்க வேண்டும் என்று விரும்பின பேதுரு,
இயேசுவுக்கு எந்த பாடும் வரக்கூடாது என்பதிலே ஆசையா இருந்த பேதுரு இன்றைக்கு அருகாமையிலே இல்லை. இயேசு சிலுவையிலே பார்க்கிறார், பேதுரு இருக்க வேண்டிய இடத்திலே இன்னொரு மனுஷன் இருக்கிறான். கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. இயேசுவின் மேல் இயேசுவை நன்றாய் அறிந்திருக்கிறோம். இயேசுவை குறித்து ஆழமான ஆசை நம்முடைய வாழ்க்கையிலே உண்டு. இயேசுவுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது என்று நினைக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நாம் எங்கே இருக்கிறோம்? பாடுகளை ஏற்றுக்கொள்வதற்கு விரும்பாமல் இயேசுவிடத்திலே நன்மையை மற்றும் பெற்றுக்கொண்டு தூரத்திலே அவரை பின்தொடர்ந்து வந்த பேதுருவை இயேசு பார்த்தார். அரவணைத்து குணமாக்கும்படியான இயேசுவின் பார்வை முதல் நாள்ல நடந்துச்சு. அந்த பார்வை பேதுருவை குணமாக்கிற்று. நான் ரொம்ப நேரம் கம்மி, சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் கவனிச்சுங்க. பேதுருவாய் நம்மை நினைத்து கொள்ளுங்கள். தூரம் போல நம்மை அரவணைத்துக் கொள்ளும்படியாக சொல்லப்பட்ட முதல் வார்த்தை, அரவணைத்து குணமாக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதல் வார்த்தை அவருடைய பார்வை. திரும்பி இயேசு தூரத்திலே வந்த பேதுருவை திரும்பி பார்த்தார். அது ஒரு பாசமுள்ள பார்வை. பேதுருவே, நீ என்னை அறிந்திருக்கிறாயே, நான் எப்பொழுதும் உன்னோடு கூட இருக்க வேண்டும் என்று விரும்பினாயே, நான் பாடுகளை படப்போகிறேன் என்று சொன்னதை கூட உன்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லையே, இன்றைக்கு தூரமாய் போய்விட்டாய். அந்த பாச பார்வை இன்றைக்கு உங்கள் மேலும் என் மேலும் விழுவதாக. எந்தெந்த இடங்களிலே இயேசுவுக்கு அருகாமையில் இருக்க வேண்டிய நீங்களும் நானும் அவரை விட்டு தூரமாய் போயிருக்கிறோமோ, அந்த இடங்களிலே நம்மை அரவணைத்து கொள்ளும்படியான ஒரு பாசமுள்ள ஒரு பார்வை. இரண்டாவது, அது பாவத்தை உணர்த்தும் பார்வை. பேதுருவுடைய பலவீனத்தை உணர்த்தும் பார்வை. நேத்து எப்படிப்பட்ட ஒரு எச்சரிப்பை உனக்கு கொடுத்தேன். இத்தனை ஆண்டுகளாக இந்த சபையிலே உறுப்பினர்களாக இருக்கிறோம். ஒருவேளை பிறந்தது முதலே கிறிஸ்துவை அறிந்திருக்கிறோம். எத்தனையோ வார்த்தைகளின் மூலமாய் அவரை விட்டு நாம் விலகி போகக்கூடாது என்பதிலே அவன் கண்ணும் கருத்துமாக இருந்த பொழுதிலும், நம்முடைய சுய காரியங்களுக்காக ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதற்கு பதிலாக உலகத்தின் காரியங்களுக்காக நாம் ஆண்டவரை விட்டு தூரமாய் போயிருந்தாலும், அவருடைய அந்த பாவத்தை உணர்த்தும் பார்வை இன்றைக்கு நம்மை அரவணைத்து குணமாக்குவதற்கு உதவியாயிருக்கட்டும். மூன்றாவதாக, அறியாமல் செய்த பேதுருவுக்கு ஆண்டவர் செய்த இன்னொரு காரியம், ஒரு பணியையும் கொடுத்தது. உன்னை நான் குணமாக்கிட்டேன்பா. கர்த்தரோ அவரை நெருக்க சுத்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். ஆண்டவரே, என்னை குணமாக்கிட்டீங்க, இப்போ ஒரு பணியையும் கொடுக்கிறார். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை என்ன சொல்ல மாட்டீங்க, ஸ்திரப்படுத்து என்று சொன்னார். இப்போ ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். பேதுருவை முதலாக இயேசு பார்க்கும் பொழுது பேதுரு சொன்ன வார்த்தை லூக்கா சுவிசேஷம் 5வது அதிகாரத்தில் வரும். ஆண்டவரே, என்னை விட்டு போய்விடும், நான் ஒரு பாவியான மனுஷன் என்று சொல்லுகிறான். இயேசு சொன்னாரு, என்னை பின்பற்றி வா, நான் உன்னை மனுஷர்களை பிடிக்கிறவனாக்குவேன் என்று சொன்னார். மனுஷர்களை பிடிக்கும்படியாக, தேவனுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட பேதுரு. பேதுருன்னு சொல்லும்போது பேதுரு யாருங்க? சத்தமே இல்லையே. நான் தான். எந்த இடத்துல இயேசுவை விட்டு நான் தூரமா இருக்கிறேன்னு பாருங்க. முதல் வார்த்தை அவருடைய அன்பின் வார்த்தை. சிலுவையிலே இயேசு ஆணியினால் தொங்கவில்லைன்னு சொல்றேன். நம்மேல் வைத்த அன்புதான் அவரை சிலுவையிலே தொங்க வைத்தது. the very purpose, நான் குணமாக வேண்டும். தூரமாய் போன என்னை உம்முடைய அரவணைப்பினால் சேர்த்து கொள்ளும் ஆண்டவரே. இன்றைக்கு முதல் சவால், ஆண்டவரே, நான் உம்மை விட்டு எந்தெந்த இடங்களிலே தூரமாய் இருக்கிறேன், உம்முடைய வார்த்தை, நான் அறியாமல் தூரம் போன என்னை குணமாக்கும்படியான உம்முடைய வார்த்தை உம்முடைய காயப்பட்ட கரங்களுக்குள் என்னை அரவணைத்து கொள்ளட்டும். உம்முடைய தழும்புகளால் நான் குணமானேன் என்ற விசுவாசத்தோடு நீர் கொடுக்க போகிற ஆறுதலின் குணமாக்குதலுக்காக நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லுவோம். கர்த்தர் உங்களையும் என்னையும் நிச்சயமாய் அவர் விரும்புகிற எதிர்பார்ப்பின்படியே குணமாக்குவாராக. ஆமென். இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய்.
இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்லி ஒரு ஆறுதலின் குணமாக்குதலை ஒரு மனிதனுக்கு கொடுக்கிறார். இந்த காட்சி நம்ம எல்லாருக்கும் நன்றாய் தெரியும். இயேசு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். சுற்றிலும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு கூட்டம் ஜனங்கள் இயேசுவை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கூட்டத்தை பிரிக்கணும்னு சொன்னா, கேட்டகரைஸ் பண்ணணும்னு சொன்னா, ஒரு கூட்டம் ஜனங்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு கூட்டம் ஜனங்கள் தங்களுக்குரிய அதிகாரத்தை அங்கே மையப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சிலர் இயேசுவை பரிகாசம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அருகிலே அறையப்பட்ட இன்னொரு கள்ளன் இகழ்ந்து பேசிக் கொண்டிருக்கிறான். காவலாளிகள் இயேசுவின் வஸ்திரத்தை சீட்டு போட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த பெரும் கூட்டம் சிலுவையை சுற்றிதான் இருந்தார்கள். ஆனால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்போடு வேலையை செய்து கொண்டிருந்தார்கள். வேடிக்கை பார்த்து பொழுதை கழிக்கும்படியாக வந்த கூட்டமும் அங்கே இருந்தது. தங்களுடைய திறமையினாலே அதிகாரத்தை பயன்படுத்தி இன்னமும் இயேசுவை காயப்படுத்த வேண்டும் என்ற கூட்டமும் அங்கே இருந்தது. எத்தனை வாய் வார்த்தைகளினாலே இயேசுவை காயப்படுத்த முடியுமோ அத்தனை காயங்களும் அங்கே கொடுக்கப்பட்டு கொண்டிருந்தது. இயேசுவின் வஸ்திரமும் சீட்டு போட்டு அவருடைய கண்களுக்கு முன்பாகவே பங்கிடப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்பொழுது இயேசு குணமாக்கும்படியான ஒரு பார்வையை, ஆறுதல் படுத்தும்படியான ஒரு குணமாக்குதலை ஒரு மனிதனுக்கு கொடுக்க விரும்பினார். அருகில் இருந்த கள்ளனை இயேசு பார்க்கிறார். அவனுடைய செய்கைகளை இயேசு கவனிக்கிறார். நான் முதல்ல சொன்னேன், அந்த கூடியிருந்த கூட்டம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவன் மாத்திரம் அந்த கூட்டத்தில் வித்தியாசமாக இயேசுவுக்கு காணப்படுகிறான். முதலாவது, அவன் தான் பாவி என்பதை அறிக்கை செய்கிறான். நான் செய்த பாவத்திற்கு ஏற்ற தகுந்த தண்டனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் என்பதை உணர்ந்து சொன்னான். அதோடு கூட தன்னை போலவே தண்டிக்கப்பட்டு கொண்டிருக்கிற இன்னொரு மனிதனுக்கான எச்சரிப்பையும் கொடுத்தான். நீயும் நானும் சரியான நோக்கத்திற்காக தொங்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் இவரோ ஒரு பாவமும் செய்யாமல் வந்திருக்கிற அத்தனை பேரையும் ஆறுதல் படுத்தி குணமாக்க வேண்டும் என்கிற ஒரு எதிர்பார்ப்போடு தொங்கிக் கொண்டிருக்கிறார். நீ எப்படி இவரை இகழ்ந்து பேசலாம் என்று சொல்லிவிட்டு தன்னுடைய ஆசையை, தன்னுடைய எதிர்பார்ப்பை இயேசுவிடத்திலே சொல்லுகிறான். ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தில் நீ வரும்போது அடியேனை நினைத்தருளும். எனக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடிய இடம் இந்த உலகத்தில் வேற ஒன்றும் இல்லை. ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்திற்கு நான் வந்து விடுவேன். ஆனால் என்னுடைய எல்லா பழக்கங்களிலும் இருந்து என்னுடைய வாழ்க்கையில விடுதலை கிடைக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து நான் விடுதலையாக்கப்பட வேண்டும் என்றால் உம்முடைய வார்த்தையை தவிர எனக்கு இடமில்லை. உம்முடைய ராஜ்யத்தில் நீர் வரும் பொழுது என்னை நினைத்தருளும். இப்ப இயேசு அப்படியே திரும்பி பார்க்கிறார். ராஜ்யத்தை குறித்த தன்னுடைய எதிர்பார்ப்பை இயேசு திரும்பி பார்க்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து வாசித்து பார்ப்போமானால், இயேசுவினுடைய 2 சீஷர்கள் யாக்கோபு, யோவான் தன்னுடைய தாயாரோடு இயேசுவை பார்க்க வருகிறார்கள். அவருடைய தாயார் இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, உம்மிடத்திலே நான் ஒரு காரியத்தை வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார். இயேசு சொன்னார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? இப்ப அந்த அம்மா சொல்றாங்க, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும் பொழுது என் 2 குமாரரில் ஒருவன் உமது வலது பக்கத்திலும் இன்னொரு குமாரன் உமது இடதுபுறத்திலும் உட்கார்ந்திருக்க வேண்டும் என்று தன்னுடைய ஆசையை சொன்னார்கள். இயேசு சொன்னாரு, நீங்கள் கேட்கிறது என்னதென்று உங்களுக்கு தெரியாதா? என்ன கேட்குறீங்கன்னே தெரியாம கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி அன்பாயிருந்த சீசர்களுக்கு, அறிந்திருந்த சீசர்களுக்கு, இயேசுவை விட்டு எப்பொழுதும் நான் பின்வாங்கி போய்விடக்கூடாது என்கிற தீர்மானத்திற்காக எல்லாவற்றையும் விட்டு விட்டு வந்த சீசர்களுக்கு இயேசு சொன்னாரு, நீ கேட்கிறது என்னன்னே உனக்கு தெரியலையா? பாடுகளை ஏற்றுக்கொள்வதற்கு நீ விரும்பவில்லை.
ஆனால் பரலோக ராஜ்யத்திலே எனக்கு அருகிலே உட்கார்ந்து உன்னுடைய காரியத்தை வெளிப்படுத்த நீ விரும்புகிறாய். மற்ற 10 பேரும் இந்த வார்த்தையை கேட்ட பொழுது எரிச்சல் அடைந்தார்கள். வசனம் தான் சொல்லுது, வசனம் சொல்லுது. இப்ப இயேசு மறுபடியுமாய் 12 சீசர்களையும் பக்கத்திலே அழைக்கிறார். உலகத்தில் உங்களுக்கு பலவிதமான ஆசைகள் இருக்கலாம். நான் அனுப்பப்பட்டது அதற்காக அல்ல, ஊழியம் செய்யவும் வந்தேன், கொல்லும்படியாக அல்ல, செய்ய வந்தேன் என்று சொன்னார். ராஜ்யத்திலே இடம் கேட்டவர்களுக்கு அங்கே ஆண்டவர் உத்தரவு கொடுக்கவில்லை. ஆனால் உம்முடைய ராஜ்யத்தில் என்னை நினைத்துக் கொள்ளும். 2 பேர் ஜெபம் பண்ண வருகிறார்கள். ஒருவன் தன்னை நீதிமானாக காண்பிக்கிறான், மற்றவனோ தன்னை பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி தன்னை அர்ப்பணிக்கிறான். இப்ப இயேசு சிலுவையிலே தொங்கும் பொழுது இந்த காட்சியை பார்க்கிறார். எல்லாரும் ஒவ்வொரு டியூட்டியில பிஸியா இருக்காங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க, எந்த கூட்டத்தில் நம்ம இருக்கிறோம்? வேடிக்கை பார்க்கும்படியாய் வந்த ஒரு கூட்டமும் அங்கே இருந்தது. இயேசுவை அப்படின்னு நான் சொல்லும் பொழுது நமக்காக தியாகமாய் செய்கிறவர்களை பழித்து பேசுகிறவர்களும் உண்டு. இயேசுவிடத்தில் எனக்கு ஏதாயிலும் கிடைக்காதா என்கிற எதிர்பார்ப்போடு அவர் வஸ்திரத்திற்காக காத்திருந்த கூட்டமும் இங்கே உண்டு. ஆனால் உம்முடைய ராஜ்யத்தில் வரும் பொழுது அடியேனை நினைத்தருளும் ஆண்டவரே. அந்த இடத்துல உட்கார்றதுக்கு கூட நான் தகுதியற்றவன், ஆறுதலற்றவன். எனக்கு ஒன்று தெரியும், உங்க சமூகம் எனக்கு ஆறுதல், உம்முடைய வார்த்தைகள் என்னை குணமாக்கும். நான் எங்கெங்கேயோ அந்த கல்லனுடைய வாழ்க்கையை நீங்கள் நினைச்சு, இன்னைக்கு நேரம் இல்லை, கொஞ்சம் அந்த கல்லனுடைய வாழ்க்கையோடு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்த்தோமானால் எதையெல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினோமோ அத்தனையும் செய்வதற்காக துணிந்தவன் அந்த கல்லன். தான் விரும்பியெல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக மற்றவர்களை காயப்படுத்தினவன், அடுத்தவர்களுடைய எந்த விதமான நன்மையையும் நினைத்து பார்க்காதவன். அவனுடைய முழு எதிர்பார்ப்பும் நான் நன்றாய் இருக்க வேண்டும் என்பதற்காகவே சிலுவையில் தொங்கின அந்த நேரம் வரைக்கும் மற்றவர்களை கடினப்படுத்தி காயப்படுத்தினவன். ராஜ்யத்துல வலது பக்கம் இடது பக்கத்துல உட்காரணுன்ற ஆசை எனக்கு இல்லை ஆண்டவரே, நீங்க வரும்போது அடியேனை நினைத்தருளும். இளையகுமாரன் சொன்னான்ல, உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் அன்வர்த்தி. ஆனா ஒண்ணு தெரியும், மகன்ற ஸ்தானத்தில் என்னால் இருக்க முடியாம போனாலும் கூலிக்காரரில் ஒருவராக வைத்துக் கொள்ளும். வலது பக்கத்தில் உட்காரணும், இடது பக்கத்தில் உட்காரணும்னு ஆசையோடு இருந்த கூட்டத்திற்கு நடுவே உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது அடியேனை நினைத்தருளும் என்று சொல்லி ஆண்டோடைய ராஜ்யத்திற்காக காத்திருந்தான். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய தழும்புகளால் நீங்களும் நானும் குணமானோம் என்பது எத்தனை உண்மையோ, இதுவரைக்கும் அடுத்தவர்களை காயப்படுத்தி கொண்டிருந்தவன் முதன்முறையாக ஒரு ஆறுதலின் வார்த்தையினால் அங்கே குணமாக்கப்படுகிறான். இப்போ இந்த இதில் சேலஞ்ச் என்னன்னா, ஆண்டவரிடத்திலே நாம் எதை எதிர்பார்க்கிறோம், ஆண்டவரிடத்திலிருந்து நாம் எதை பெற்றுக்கொள்ள விரும்புகிறோம்? அவருடைய வார்த்தை மாத்திரமே, அவருடைய சமூகம் மாத்திரமே நமக்கு ஆறுதல் என்கிற எதிர்பார்ப்பு நமக்கு இருக்குமானால், என்னுடைய நன்மைக்காக அல்ல ஆண்டவரே, இந்த ஆறுதலுக்காக உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கிறோம். மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று சொல்லி அவனுடைய தகுதியில்லாத அந்த சூழ்நிலையில அவரை ஆறுதல் படுத்தி குணமாக்கின அவருடைய அன்பு இன்றைக்கு உங்களையும் என்னையும் எந்தெந்த இடங்களிலே நாம் ஆறுதலற்று இருக்கிறோமோ அந்த இடங்களிலெல்லாம் நம்ம கூட இருக்கிறவங்க இல்லாமல் போயிருக்கலாம், நமக்கு உதவி செய்ய வேண்டியவர்கள் நம்மை விட்டு கடந்து போயிருக்கலாம், நாம் நேசித்த நம்முடைய குடும்பத்தின் தலைவர்கள் நம்மை விட்டு கடந்து போயிருக்கலாம். ஆண்டவர் சொன்னாரு, நான் உன் கூட இருப்பேன், இன்றைக்கு நீ என்னுடனே கூட இருப்பாய். அந்த நிச்சயத்தோடு கடந்து செல்வதற்கு, அந்த குணமாக்குதலை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். கர்த்தரோ இயேசுவை நொறுக்க சித்தமாகி இயேசுவை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஒரு அரவணைப்பின் குணமாக்குதலை, தூரம் போன நம்மை மறுபடியுமாய் சேர்த்து கொள்ளும்படியான ஒரு குணமாக்குதலை, ஆறுதலற்றிருந்த நிலைமையிலே ஒரு ஆறுதலின் குணமாக்குதலை கொடுத்த கர்த்தர்
இப்பொழுது நம்முடைய இயல்பு நிலையின் வாழ்க்கையிலே நம்மை குணமாக்க விரும்புகிறார். சிலுவையின் அருகே இயேசுவின் தாயார், இயேசுவின் தாயாருக்கு அருகிலே இயேசுவை மேல் அன்பாய் இருந்த சீசன். இயேசுவின் பார்வை தன்னுடைய தாயாகிய மரியாளின் மேல் படுகிறது. இதற்கு முந்தின வசனம், இந்த மூன்றாவது வார்த்தைக்கு முந்தின வசனம், இயேசுவின் வஸ்திரம் சீட்டு போட்டு பங்கிடப்பட்டு கொண்டிருக்கிறது. அவருடைய தாயார் திரும்பி பார்க்கிறார்கள். லூக்கா 2வது அதிகாரத்திலே, சத்திரத்தில் அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் தன்னுடைய சொந்த பிள்ளையை, தனக்கு இருந்த விலையுயர்ந்த காரியமாக இருக்கலாம், துணிகளிலே சுற்றி முன்னணியிலே கிடத்தி இருந்த மகனை பார்க்கிறார்கள். இப்பொழுது அந்த வஸ்திரம், தன்னுடைய மகனை அலங்கரித்து கொண்டிருந்த வஸ்திரம், அவரை அலங்கோலமாக்கி மற்றவர்கள் எடுத்துக்கொள்ளும்படியான ஒரு ஏமாற்றமான சூழ்நிலையிலே அந்த தாய் இருக்கிறாள். முதலாவதாக. இரண்டாவதாக, தன்னுடைய குமாரனை பார்க்கிறார் தாயார் சிலுவையின் அருகே நின்று. இதை எப்போ நம்மளால் ஃபீல் பண்ண முடியும்னா, நாம் மரியாளாக நின்று நம்முடைய மகன் தொங்கிக் கொண்டிருக்கிறதை பார்க்கும் பொழுது, என்னுடைய மகனுக்காக நான் செய்த ஆடை இன்றைக்கு சம்பந்தமே இல்லாத மற்றவர்கள் உரிமை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் என்கிற ஒரு பரிதாபம் அவருடைய தாயாருக்கு இருக்கிறது. மகனை பார்க்கிறார். மறுபடியுமாக லூக்கா 2வது அதிகாரத்திற்கு அவருடைய மரியாளின் பார்வை போகிறது. பண்டிகைக்கு எருசலேமுக்கு வருகிறார்கள். இயேசு போதகர் நடுவிலே உட்கார்ந்திருக்கிறதையும், அவர்களோடு அவர் பேசுகிறதையும் சம்பாஷிக்கிறதையும், அவர் சொல்லுகிற வார்த்தைகளையும் கேட்டு அங்கே இருந்த எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள். கூடவே இந்த மரியாளும் ஆச்சரியப்பட்டாள். என்னுடைய பிள்ளை உட்கார்ந்திருக்கிற இடத்தை பாருங்க, போதகர் நடுவிலே. யாருக்கு கிடைக்காதோ அந்த பாக்கியம் என் மகனுக்கு கிடைத்திருக்கிறது. கொண்டாடி கொண்டிருந்த மரியாள் இப்பொழுது தன்னுடைய மகனை பார்க்கிறார். போதகர் நடுவிலே, ஞானிகள் நடுவிலே இருந்த என் பிள்ளை இன்றைக்கு 2 கள்ளர்களுக்கு நடுவிலே அவமானத்தின் காரியமாய் தொங்கிக் கொண்டிருக்கிறாரே. ஒரு தாயாக நம்முடைய குமாரனை நினைத்து அந்த இடத்திலே பார்ப்போமானால், நம்முடைய இயல்பிலே எத்தனை விதமான ஏமாற்றங்கள் இருந்திருக்கும். நாம் மரியாளையும் இன்னமும் கூட பாருங்க, மரியாதை நினைச்சு பார்க்கும்போது இன்னொரு சம்பவமும் அங்கே பக்கத்தில் எனக்கு ஞாபகம் வருது. முதல்ல வஸ்திரம் மட்டுமல்ல, இரண்டாவது இயேசு இருந்த இடம் மட்டுமல்ல, மரியாளின் காதுகளில் இப்போ ஒரு சத்தம் வந்து கொண்டிருக்கிறது. நீ தேவனுடைய குமாரனையானால் சிலுவையை விட்டு ஒரு அற்புதத்தை செஞ்சுக்கிய உனக்காக என்கிற ஒரு வார்த்தை வருகிறது. இயேசுவின் முதலாம் அற்புதம் என்னன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும், சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இயேசு செய்த முதல் அற்புதம் என்னங்க? கரெக்ட். யோவான் 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, யூதேயாவில் உள்ள கானாவூரிலே, கலிலேயாவில் உள்ள கானாவூரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயாரும் அங்கே இருந்தாள். இதை நான் எப்படி பார்க்கிறேன்னா, இயேசு செய்த முதல் அற்புதமாக நான் அதை பார்க்கவில்லை. 30 ஆண்டுகளாக என்னுடைய பிள்ளை ஏதாவது செஞ்சிட மாட்டானா என்று ஏங்கின ஒரு தாயின் இருதயமாக பார்க்கிறேன். லெட் மீ ரிப்பீட் இட் அகைன். இயேசு செய்த முதலாம் அற்புதமாக நான் அதை பார்க்க விரும்பவில்லை. மாறாக, என்னுடைய குமாரன், என்னுடைய மகன் மற்றவர்களுக்கு பயன்படும்படியாக ஏதாகிலும் செய்ய வேண்டும் என்று சொல்லி 30 ஆண்டுகளாக காத்து கிடக்கிறாள். தாங்கவே முடியல. ஒருவேளை இதுதான் முதல் அற்புதம் நமக்கு போட்டிருக்கு. நான் என்னை இயேசுவாகவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. மரியாளாக என்னுடைய அம்மாவாயும் நான் வைத்து நினைத்து பார்த்தேன். நான் பிறந்த நாளிலிருந்து அவர்களின் மேல் வைத்திருந்த எதிர்பார்ப்பு, என் பிள்ளை இன்னைக்கு செஞ்சிருவானா, நாளைக்கு செஞ்சிருவானா, நாளை கழிச்சு செஞ்சிருவானான்னு 30 ஆண்டுகளாக காத்து கிடக்கிறார்கள். அதனால தான் சொன்னாங்க, மகனே, இவர்களுக்கு ரசம் குறைவுபடுகிறது. இயேசு சொன்னார், ஸ்திரியே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும்.
அது முதல் அற்புதத்திற்கான வார்த்தையாக நான் பார்க்கவில்லை. எத்தனை வருஷத்துக்கு இயேசுக்கு விவரம் தெரிஞ்சிருந்துச்சோ அப்ப இருந்து அந்த அம்மா அவர்கிட்ட சொல்றாங்க, என் மகன் ஏதாவது செஞ்சிட மாட்டானா. மகன் மீது தாய்க்கு இருந்த எதிர்பார்ப்பு. இயேசு அற்புதத்தை செஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த அற்புதத்தில் பாருங்க, எங்கேயுமே மரியாதை இல்லை. இப்போ இங்க அதே வாய்ப்பு இயேசுவுக்கு கொடுக்கப்படுகிறது. ஒரு அற்புதத்தை செஞ்சு இறங்கி வான்னு. ஒரு தாயாக மகனை பார்க்கிறார். இயேசு இறங்கி வரவில்லை. நீங்க இயேசுவுக்கும் மரியாளுக்கும் அந்த மரியாளுடைய தனி இயல்பை மட்டும் நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு தாயாக பைபிள்ல இருக்கிற மரியாள் எங்கெல்லாம் வர்றாங்கன்னு நான் பார்த்தேன். முதலாவதாக கேப்ரியல் என்னும் தூதன் மரியாள்கிட்ட வர்றாரு. மரியாளுடைய நேச்சரை பாருங்க, இயல்பை பாருங்க. தேவதூதனை பார்த்த உடனே கலங்கிட்டாங்க. இரண்டாவதாக தூதன் சொல்றான், மரியாளே பயப்படாதன்னு சொன்ன உடனே அந்த வார்த்தல் எப்படிப்பட்டதோ என்று பயம் வந்துருச்சு. மூன்றாவதாக பரிசுத்தாவி உண்மையில் வரும் உடனே ஒரு அர்ப்பணிப்பு வந்துருச்சு. இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உங்களுடைய வார்த்தையின்படி ஆகட்டும் என்று சொல்லி ஒரு ஆழமான அர்ப்பணிப்பு அங்கே கொடுக்கப்படுகிறது. எல்லாம் மரியாளோட தான். யோசேப்பும் தகப்பனும் கூட இருக்கிறாரு. முதன்முறையாக இயேசுவை அங்கே தேவாலயத்திற்கு அழைத்து வந்திருக்கிறார்கள். 2 பேருக்கும் பொதுவாக சொல்லப்பட்ட வார்த்தை ஆசீர்வாதம். ஆனா மரியாதை பார்த்து சொல்லும் பொழுது, உன்னுடைய இருதயத்தையும் ஒரு பட்டயம் ஒரு காயம் என்னைக்கு ஏற்படுமோ, இந்த நவரசம் சொல்றோம்ல, அதெல்லாம் பாருங்க இங்க இருக்கும். பின்பு இந்த அற்புதத்திலையும் அப்படிதான் எல்லா காரியங்களையும் வரும். இப்போ தன்னுடைய மகனை பார்க்கிறார். மகனுக்காக தான் அலங்காரமாய் செய்த வஸ்திரம் இன்றைக்கு சீட்டு போடப்பட்டு கொண்டிருக்கிறது. மகன் உட்கார்ந்து அலங்கரித்த இடத்தின் அவளுக்கு கிடைத்த சந்தோஷம் அவருடைய இயல்பை பாதிக்கும்படியாக சிலுவையிலே இயேசு தொங்கிக் கொண்டிருக்கிறார், கல்லர்கள் நடுவிலே. மூன்றாவதாக எந்த அற்புதமும் செய்யாம மேலே தொங்கிட்டு இருக்கிறாரு. அவருடைய எல்லா காரியத்திலும் ஏமாற்றத்தின் உச்சக்கட்டமாய் மரியாள் நிற்கிறார். இதற்கு முன்னாடி மரியாதை பார்த்தோம்னா மார்க்கு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் வருவாங்க. திரளான கூட்டம் ஜனங்கள் இயேசுட்ட நெருங்க முடியும். வெளியில நின்று சொல்லி விடுறாங்க, அம்மா வந்திருக்கிறேன்னு போய் சொல்லு அப்படின்னு சொல்லி. இயேசு சொன்னார், யார் எனக்கு தாய், யார் எனக்கு தகப்பன், யார் எனக்கு சகோதரன், யார் எனக்கு சகோதரி. சுத்தி இருக்கிறவங்கள காமிச்சாரு, உங்களையும் என்னையும் காமிச்சாரு. தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்களே எனக்கு தாயும் தந்தையும் சகோதரனும் சகோதரியுமா தன்னுடைய இயல்பை ஃபுல்லா தூக்கி வச்சுட்டாங்க. மகனும் பார்க்குறாங்க. மகனுடைய சிலுவையை விட்டு பிரிவதற்கு அவர்களுக்கு மனமில்லை. இறுக பிடித்து கொண்டார்கள். எந்த விருப்பத்தையும் அவர்கள் வெளியிலே சொல்லாவிட்டாலும் 33.5 ஆண்டு காலம் தாயோடு வாழ்ந்து அவருடைய இயல்பை அறிந்திருந்த ஆண்டவர், எந்த நேரத்தில் எங்கள் அம்மா சோர்ந்து போவாங்க, எந்த இடத்துல அவங்க என்கிட்ட எதிர்பார்ப்பாங்க, எந்த வார்த்தையை சொன்னால் அவங்க காயப்படுவார்கள் என்பதை எல்லாவற்றையும் அறிந்திருந்த ஆண்டவர் அவருடைய இயல்பு நிலை பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக தன்னுடைய நேசித்த சீசனை பார்த்தார். தாயே இதோ உன் மகன், சீசனே இதோ உன் தாய். அதற்கு பிறகு அந்த இயல்பிலே எந்த பாதிப்பும் வந்து விடக்கூடாது என்பதற்காக அவருடைய வாழ்க்கை தொடர்ந்து அதே இயல்பிலே செல்ல வேண்டும் என்பதற்காக ஒப்பு கொடுத்தார். இப்ப அந்த சீசன் அந்நேரம் முதல் அவளை தாயாக ஏற்றுக்கொண்டான். எந்த இடத்துல நம்ம இழந்து போயிருக்கிறோமோ, இதெல்லாம் என் வாழ்க்கையில் அன்னைக்கு அப்படி ஆசீர்வாதமா இருந்துச்சு பிரதர், இன்றைக்கு அது எல்லாம் எனக்கு பாடுகளாய் இருக்கும் என்று இயல்பு வாழ்க்கையின் ஏமாற்றத்தில் இருக்கிற உங்களையும் என்னையும் ஒரு புதிய நம்பிக்கையை கொடுத்து இயல்பிலே குணமாக்குகிற கிறிஸ்துவின் வல்லமை இன்றைக்கு உங்கள் மேலும் என் மேலும் இறங்கி வர வேண்டும் என்கிற எதிர்பார்ப்போடு அன்றைக்கு சொன்ன வார்த்தை உங்களுக்கும் எனக்கும் பலனாயிருப்பதாக. ஆமென். அவ்வேளையிலே இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னார். இப்படி சொல்லி தன்னுடைய ஜீவனை விட்டார். நான் செய்ய வேண்டிய வேலையை
எனக்காக இன்னொருவர் செய்யும் பொழுது எனக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்க. கவனிக்கிறீங்களா? நான் ஒரு வேலையை செய்யணும், நீங்க சும்மா உட்காந்துங்க. கிங் சாலமன், உங்களுக்காக இதை நான் செஞ்சிடுறேன்னு சொன்னா எனக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும். ரைட். நான் செய்ய வேண்டிய வேலையை நானே செஞ்சா எனக்கு எப்படி இருக்கும்? கொஞ்சம் தளர்ச்சியா, கஷ்டமா இருக்கும். இப்போ நீங்க செய்ய வேண்டிய வேலையை நான் செஞ்சா எனக்கு எப்படி இருக்கும்? அதுதான் பிரச்சனை. அங்கேதான் இந்த கேள்வி வருது. என் தேவனே, என் தேவனே, அவன் செய்கிற வேலையெல்லாம் நான் செய்ய வேண்டியிருக்குது. எதுக்கு ஆண்டவர் அப்படி நினைச்சார்னா, எனக்கான ஈடு செய்தலை, நான் செய்ய வேண்டிய காரியங்களை எனக்காக அவர் ஈடு செய்து முடித்து ஆண்டவரிடத்திலே தன்னுடைய அங்கலாய்ப்பை வெளிப்படுத்தினார். கொஞ்சம் அந்த சிலுவை காட்சியை பாருங்க. இயேசு திரும்பி பார்க்கிறார். அது அவருக்காக செய்யப்பட்ட சிலுவை அல்ல. ஆமாவா? என்னது இப்படி பார்க்குறீங்க? கடைசி நேரம் வரைக்கும் இயேசு தான் சிலுவைக்கு போறாருன்னு தெரியாது. அந்த சிலுவை பரபாசுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட சிலுவை. பரபாஸ் யார்? கரெக்டா சொல்லுங்க பாப்போம், சத்தமா சொல்லுங்க. அப்புறம் கள்ளன், அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படுறவன், அடுத்தவங்க சந்தோஷமா இருந்தா பிடிக்காது, எல்லாம் சொல்லலாமா? உங்களை சொன்னா கோச்சுக்குங்க. நான் என்னைய பரபாசான்னு நினைச்சு பார்த்தேன். அந்த சிலுவை நியாயப்படி எனக்கான சிலுவை. நீங்க அப்படி நினைச்சிட்டீங்கன்னா தான் இந்த வார்த்தை ஒரு ஜீவனுள்ள வார்த்தையாக மாறி என்னுடைய தண்டனைக்கு ஈடு செய்யும்படியாக கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி பாடுகளுக்கு உட்படுத்தினார். ரொம்ப முக்கியமான காரியம், நம்முடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொள்ளும்படியாக சந்தோஷமாய் அந்த சிலுவையை ஏற்றுக்கொண்டு, ஏலி ஏலி லாமா சபக்தானி, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு சொன்னார்ல, அந்த வார்த்தை அவருடைய வேதனையின் உச்சக்கட்டமாக நான் பார்க்கவில்லை. எனக்கான வேலையை அவர் செய்திருக்கிறார். அதன் மூலம் நான் அனுபவிக்க வேண்டிய தண்டனையை அவர் நிறைவேற்றி விட்டார் என்கிற ஈடு செய்தலின் குணமாக்குதலை நீங்களும் நானும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த வார்த்தையை சொன்னார் என்று சந்தோஷமாய் என்னால் அறிக்கை செய்ய முடிகிறது. ஏனென்றால் அது எனக்காக செய்யப்பட்ட சிலுவை, என்னுடைய அக்கிரமங்களுக்காக செய்யப்பட்ட சிலுவை, என்னுடைய பாவத்திற்கேற்ற தண்டனையாக உருவாக்கப்பட்ட சிலுவையிலே நீ ரெஸ்டா இருப்பா, நான் சுமந்து கொள்ளுகிறேன் என்று ஒரு மனிதன் சொல்லுவானால், எனக்கு நான் கேட்ட கேள்வி, முதல் கேள்வியில சொன்னேன், சந்தோஷமா இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அந்த ஈடு செய்தலின் சந்தோஷத்தை கொடுப்பதற்காக தன்னை சாபமாக்கி கொண்டார். இப்ப இயேசு அந்த கல்வாரி காட்சியில சிலுவையில இருந்து திரும்பி பார்க்கிறார், சீசர்களை பார்க்கிறார். முதல் நாள் ராத்திரி இயேசுவை பிடிச்சிட்டாங்க, நேற்று ராத்திரி இயேசுவை பிடிச்சிட்டாங்க, கூட இருந்த சீசர்களையும் பிடிச்சி வச்சிருக்கிறாங்க. கொஞ்சம் நல்லா கவனிங்க. இயேசு கேட்குறாரு, நீங்கள் யாரை தேடுகிறீர்கள்? பிடிச்சவங்கலாம் சொல்கிறாங்க, நாங்கள் ஆண்டவராகிய இயேசுவை தேடுகிறோம். இயேசு சொன்னார், நான் தான் ஆண்டவர், நான் தான் இயேசு. இவர்களை கரெக்டாக சொல்ல முடியுமா? இவர்களை விட்டு விடுங்கள், let them go. நீங்கள் பிடிக்க வந்தது என்னன்னா, என்னையை பிடிச்சிக்குங்க, இவர்களுக்கு ஈடாக, இவர்கள் தொங்க வேண்டிய சிலுவைக்கு ஈடாக என்னை நான் கொடுக்கிறேன். ஈடு செய்தலின் குணமாக்குதல். எங்கெல்லாம் நீங்களும் நானும் அடிக்கப்பட வேண்டுமோ, எங்கெல்லாம் நீங்களும் நானும் குற்றவாளியாக நிற்க வேண்டுமோ, எங்கெல்லாம் நாம் அவமானப்பட வேண்டுமோ, அந்த இடங்களில் எல்லாம் நம்மை அலங்காரமாகவும் அற்புதமாகவும் சமாதானமாகவும் வைப்பதற்காக அவர் அதை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டாலும், நீங்களும் நானும் எனக்காக அவர் ஈடு செய்திருக்கிறார் என்பது அது எத்தனை ஆழமான வேதனை என்பதை புரிந்து கொள்வதற்கு அடையாளமாக
என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அங்கலாய்த்தான். இன்னமும் திரும்பி பார்க்கிறாரு. ஆதியாகமம் 22வது அதிகாரத்தை அவர் நினைத்தார் என்று நான் என்னுடைய வேதத்தில் எழுதியிருக்கிறேன். ஈசாக்கை பலி செலுத்தும்படியாய் ஆபிரகாம் ஈசாக்கை அழைத்து கொண்டு போகிறார். அது தேவன் அனுமதித்த இடம். நீங்க அந்த 22வது அதிகாரத்தை வாசித்து பாருங்க. ஒவ்வொன்றும் இந்த வசனத்தோடு தொடர்புடையது. அப்பாயிண்டட் மேன், அப்பாயிண்டட் பிளேஸ், எல்லாமே முன்குறிக்கப்பட்ட காரியம். 3ஆம் நாள் அந்த இடத்துக்கு போய் சேர்றார் ஆபிரகாம். அதெல்லாம் பேச நேரம் இல்லை. நீங்க குறிச்சிட்டு வீட்டில் போய் வாசித்து பாருங்க. இந்த 2 என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீரையும் இந்த பகுதியையும் ஆபிரகாம் ஈசாக்கை அழைத்து கொண்டு போனதையும் வாசித்து பாருங்க. கட்டைகளை சுமந்து போன ஈசாக்கு, சிலுவையை சுமந்து கொண்டு போன இயேசு, 2 பேரும் மேலே போயிட்டாங்க. பலிபீடத்தையும் கட்டிட்டாரு, கட்டைகளையும் அடுக்கிட்டார். ஆபிரகாம் தன்னுடைய குமாரனை கட்டி அந்த இடத்திலே கிடத்தி விட்டார். இப்பொழுது கத்தியை எடுத்து தன்னுடைய மகனை வெட்டுவதற்காக ஓங்குகிறார். ஒரு சத்தம் உண்டாகிறது. ஆபிரகாமே, ஆபிரகாமே, பிள்ளையாண்டான் மேல் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்று பிதா சொல்லுகிறார். இப்போ ஆபிரகாமுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. நல்ல கவனிங்க, அந்த இடத்த வீட்டில் போய் வாசிங்க. கண்களை ஏறெடுத்து பார்க்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? மேலே பார்க்கிறாரு. வசனம் சொல்லுது, பின்னாக ஒரு முட்செடியின் நடுவிலே தன்னுடைய தலை கொம்பு சிக்கி இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பார்க்கிறார். அந்த ஆட்டுக்குட்டியின் சத்தம் என்ன தெரியுமா? ஈசாக்குக்கு ஈடாக, ஈசாக்கு இருக்க வேண்டிய இடத்திலே ஈசாக்கை தப்புவிப்பதற்காக என் மெய்ப்பன் என்னை ஒரு முட்செடியிலே வைத்திருக்கிறான். கொஞ்சம் யோசித்து பாருங்க. எந்த இடத்துல நீங்களும் நானும் அடிக்கப்பட வேண்டுமோ, எந்த இடங்களிலெல்லாம் நீங்களும் நானும் அவமானமாய் நிற்க வேண்டுமோ, எந்த இடங்களிலெல்லாம் சமாதானத்தை துளைத்து வேதனையோடு அழுது கொண்டிருக்கிறோமோ, அந்த இடங்களிலெல்லாம் நீ கவலைப்படாத, நீ சந்தோஷமா இரு. உனக்காக என்னுடைய குமாரனை கொடுக்கிறேன் என்று சொன்ன பிதாவின் அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவதற்காக பாரமான அந்த சிலுவையில ஆணிகளால் மட்டுமல்ல, உங்கள் மேலும் என் மேலும் இருக்கிற அன்பின் வெளிப்பாடாக ஈடு செய்து நம்மை குணமாக்கும்படியாக சிலுவையிலே சொன்னார். அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியமும் அதில் இருக்குங்க. ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவாயிரே என்று பெயரிட்டான். நான் எதெல்லாம் செய்யணுமோ, என் பிள்ளைகளுக்காக எதெல்லாம் செய்யணுமோ, என்னுடைய எதிர்காலத்திற்காக என்னெல்லாம் செய்யணுமோ, எனக்கு ஈடு செய்து என்னை குணமாக்குவதற்காக செய்து முடித்தவர் சொன்ன வார்த்தை, ஏலி ஏலி லாமா சபக்தானி. என்ன அர்த்தம்னா, என் தேவனே, என் தேவனே. ஒரே ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்க. அந்த சிலுவை எனக்காக செய்யப்பட்ட சிலுவை. தேசாதிபதி சொல்றாரு, அவனை விட்டு விடுங்கள், பரபாசை விட்டு விடுங்கள், அந்த சிலுவையிலே இயேசுவை அறையுங்கள். யோசேப்புக்கு பதிலாக, யோசேப்பை தப்புவிப்பதற்காக, யோசேப்பை சகோதரருடைய கோபத்திலிருந்து தப்புவிப்பதற்காக ஒரு ஆடு அடிக்கப்படுகிறது. அந்த ஆடு என் தேவனே, என் தேவனே, ஏன் என்று கைவிட்டீர் என்று சொன்னதினாலே யோசேப்பின் உயிர் தப்பியது. தேசத்திற்கு சமாதானம் வந்தது. ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்து ஏதேனிலே நிற்கிறார்கள், நிர்வாணிகளாய் நிற்கிறார்கள். அவருடைய அவமானத்தை மூடி போடும்படியாக, அவர்களுக்கு ஒரு ஆடையை கொடுக்கும்படியாக பாவமறியாத ஒரு ஆடு தன்னை உரிப்பதற்கு ஒப்பு கொடுக்கிறது. நாம் அவரை பார்க்கும் பொழுது நாம் விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாமல் போனதுக்கு காரணம் அவருடையதல்ல. ஏன்னா என்னுடைய பாவங்களுக்கு ஈடு செய்வதற்காக, என்னுடைய எதிர்கால நம்பிக்கையை ஈடு செய்வதற்காக, நான் இழந்து போன சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஈடு கட்டி மறுபடியும் என்னை குணமாக்கி அவரோடு சேர்த்துக் கொள்வதற்காக ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்ன வார்த்தை உங்களுடைய துணிகளிலே, என்னுடைய துணிகளிலே எப்பொழுதும் கேட்கட்டும். அவரை கைவிட்டான் பிதா உங்களை சேர்த்துக் கொள்வதற்காக. அன்பினாலே சிலுவையிலே அறையப்படுவதற்கு ஒப்பு கொடுத்தார். கர்த்தரோ ஈடு செய்து என்னை குணமாக்குவதற்காக
அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய தழும்புகளால் குணமான நாம் இந்த புதிய நம்பிக்கையை பெற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு ஈடு செய்து வாழ்வதற்கு அந்த கல்வாரி சிலுவையின் ரத்தம் உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்வதாக. ஆமென். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன். தன்னுடைய பலவீனத்தின் தன்னுடைய சரீர இளைப்பாறுதலுக்கான தாகமாக நான் அதை பார்க்கவில்லை. அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்கிற தலைப்பிலே தியானிக்கிறபடியினாலே இயேசுவுக்கு அன்றைக்கு வந்த தாகம் நம்மோடு உடன் இருந்து குணமாக்கும்படியான ஒரு அடையாளமாக நான் பார்க்கிறேன். இந்த நான் ஆரம்பத்திலே சொன்ன வார்த்தையை திரும்பவும் சொல்லுகிறேன். இயேசு சிலுவையில் ஆணிகளின் ஆதாரத்தினால் தொங்கினதாக நாம் பார்க்க வேண்டியதில்லை. நம்மேல் வைத்த அன்பின் கட்டுகளினாலே அவர் தொங்கிக் கொண்டிருந்தார். பொழுது இயேசுடைய தாகம் எதன் வெளிப்பாடு? இந்த வார்த்தை எந்த ஆதாரத்திலே சொல்லப்பட்டது? வேத வாக்கியம் நிறைவேறும்படியாக தாகமாக இருக்கிறேன் என்று சொன்னார் அல்லவா? கொஞ்சம் அதற்கு முந்தின சம்பவங்களை பார்ப்போமானால், அந்த வழியாய் போகிறவர்கள், இயேசுவோடு எந்த நெருக்கமும் உறவும் இல்லாதவர்கள், இயேசுவை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தவர்கள் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார்கள். நீ தேவனுடைய குமாரனையானால் சிலுவையை விட்டு இறங்கி வா. ஒரே வார்த்தை. வேதபாரகரும் பரிசேயரும் சொல்லுகிறார்கள், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவானால் சிலுவையை விட்டு இறங்கி வா. அருகிலே இருந்த கல்லனும் சொல்லுகிறான், நீர் தேவனுடைய குமாரனையானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள், சிலுவையை விட்டு இறக்கி விட்டுரு. கொஞ்சம் கவனிங்க. முதல் வசனத்திலே சொன்னேன், உடன் இருக்க வேண்டியவர்களுக்கு பதிலாக வேறொருவர் அங்கே இருக்கிறார்கள். அரவணைத்து கொண்டார் தூரம் போனவர்களை. இரண்டாவதாக ஆறுதலுக்காக ஏங்கி இருந்தவர்கள் ஒரு ஆறுதலை கொடுத்து ஒரு சமாதானமான ஒரு இளைப்பாறுதலுக்குள்ளாய் அவர்களை சேர்த்து கொண்டார். ஒரு இயல்பு நிலையிலே ஒரு தாயாக பல கோணங்களிலே காயப்பட்டிருந்த மரியாளுக்கு அவருடைய இயல்பு நிலையின் குணமாக்குதலின் ஒரு காரியத்தை செய்தார். அடுத்ததாக நம் எல்லாருக்காகவும் ஈடு செய்யும்படியாய் தம்மை ஒப்பு கொடுத்தவர். எல்லாருடைய வார்த்தையும் ஒரே காரியம், பலவிதமான வேலை செய்து கொண்டிருந்தார்கள். காவல் காத்து கொண்டிருந்தவன் இயேசுவின் ட்ரெஸ்ஸை பங்கு போட்டுக்கிட்டு இருக்கிறான். அதிகாரம் உள்ளவன் இயேசுவை சிலுவைக்கு அனுப்பிட்டோம், வெற்றி பெற்று விட்டோம் என்று இருக்கிறான். திருவழியாய் போறவனும் சிலுவை, எல்லாம் பல வேலைகளை செய்தாலும் அவர்களுடைய ஒரே குறிக்கோள் இயேசு சிலுவையை விட்டு சொல்லுங்க இறங்கணும். நான் ஒவ்வொரு வார்த்தையும் ஆழமா கவனிங்க. பல வேலைகள்ல இருக்கிறாங்க, பல எதிர்பார்ப்புகளோடு இருக்கிறாங்க. ஆனால் அவர்களுடைய முழு ஆசையும் இயேசு சிலுவையிலிருந்து இறங்கிடணும். இயேசு சொன்னாரு, வேத வாக்கியம் நிறைவேறும்படியான ஒரு தாகத்தின் அங்கலாய்ப்பை வெளிப்படுத்துகிறார். அது எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா, இயேசு பாடுபடக்கூடாது என்பது அல்ல, தேவனுடைய சித்தத்தை செய்துவிடக்கூடாது. திரும்பவும் சொல்லுகிறேன், இயேசுவின் மேல் உள்ள இரக்கத்தினாலோ அல்லது இயேசு பாவமறியாத இவர் தொங்குகிறாரே என்கிற எதிர்பார்ப்போ அல்ல, தேவனுடைய சித்தம் இப்படியெல்லாம் எழுதியிருக்கிறதே, இவர் இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று எழுதியிருக்கிறதே, அதை இவர் செய்துவிடக்கூடாது. அவருக்கு நன்மை நல்ல ஆலோசனை கொடுக்கிறது போல கொடுத்து சிலுவையை விட்டு இறக்கிடணும். நேற்றைக்கு வந்தவர்கள் ஒரு காரியத்தை புரிந்திருப்பீர்கள். நேற்றைய தினத்தின் அடையாளம்தான் இந்த நாளுக்கான தொடர்ச்சின்னு நேற்று சொல்லி நான் முடித்தேன். ஆபிரகாமுக்கு முன்பாக மெல்கிசேதேக்கு நிற்கிறார். கையிலே அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து பலப்படுத்தின காரியத்தை செய்தார்.
சோர்ந்து போயிருந்த ஆபிரகாமை பலப்படுத்தினார். இதே அப்போ 1 ராஜாக்கள் 19வது அதிகாரத்தில் எலியாவுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருந்தது, சோர்வை நீக்கும்படியாக. இரண்டாவதாக சொன்னேன், உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாயிருக்க வேண்டும். வாட் இஸ் தட்? உன்னதமான ஆசீர்வாதம்னா என்ன? நான் தேவனிடத்திலே கேட்பது அல்ல, நான் கேட்கறதெல்லாம் அவர் கொடுப்பது அல்ல, தேவன் எனக்கு கொடுப்பதை சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்வது உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம். அல்லேலூயா. எனக்கு தெரியும் சத்தம் இருக்காதுன்னு தெரியும். நம்ம கேட்டதெல்லாம் கொடுத்தாதான் ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் தான் அது. உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? அவர் எனக்கு எதை கொடுத்தாலும் சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்வதுதான் உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம். முறுமுறுப்பு இல்லாமல். இப்ப இயேசு சிலுவையில் தொங்கிட்டு இருக்கிறாரு, சுத்திலும் சவால் நிறைந்த வார்த்தைகள், சிலுவையை விட்டு இறங்கு இறங்கு இறங்கு. அவரால் முடியுமா முடியாதா? சொல்லுங்க. முடியும். ஆனா அதுவல்ல என்னுடைய தாகம், அதுவல்ல என்னுடைய எதிர்பார்ப்பு. இந்த உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு தான் நேற்று அந்த அத்திமரத்தை சொன்னேன். அந்த சம்பவம் முடியும். சீசர்கள் கண்டார்கள், சீசர்கள் கேட்டார்கள், சீசர்கள் அறிக்கை செய்தார்கள். ஆண்டவரே, இயேசு அந்த அத்திமரத்தை சபித்ததை சீசர்கள், அந்த அத்திமரத்தில் ஒண்ணுமில்லாததை சீசர்கள் பார்த்தார்கள். இயேசு சொன்ன வார்த்தையை கேட்டார்கள், இயேசு சொன்னபடியே நடந்திருந்ததை பார்த்தார்கள். டிக்ளேர் பண்றான், ஆண்டவரே நீர் சபித்த அத்திமரம் வேரோடே பட்டு போயிற்று. உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? அதுக்கு அடுத்து அவர் சொன்ன வார்த்தை தான், தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து தள்ளுண்டு போய் சமுத்திரத்திலே விழு என்று சொல்லி சொன்னபடி நடக்கும் என்று உன் இதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் சொன்னபடி நடக்கும் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த அத்திமரத்தின் மூலமாய், அலங்காரமாய் இருந்த ஒரு அத்திமரம் தன்னை அலங்கோலமாக்கி கொண்டதின் மூலம், ஆசீர்வாதமாய் இருந்த ஒரு அத்திமரம் தன்னை ஒரு சாபத்திற்குள்ளாய் மாற்றினது நிமித்தம், இந்த சம்பவம் நடந்து 2050 வருஷம் ஆகும்போது இன்னைக்கும் அந்த அத்திமரத்தின் சாபத்தை காட்டிலும், அந்த அத்திமரத்தின் பரிதாபமான நிலையை காட்டிலும் உங்களுக்கும் எனக்கு என்ன தெரியுமா சந்தோஷம்? நீங்க கேட்டதெல்லாம் நான் கொடுப்பேன்ற அந்த நம்பிக்கையை கொடுத்துச்சு பாருங்க. அதுதான் தேவனுடைய வார்த்தை. அந்த அத்திமரத்துக்கு தெரியும், என் கூட இருக்கிறாரியா, என் உடன் இருக்கிறார், மற்றவர்களை நான் குணமாக்குவதற்காக. உலகத்தின் பார்வைக்கு நான் சபிக்கப்பட்டவனாக, கட்டப்பட்டவனாக, காயப்பட்டவனாக காணப்படலாம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் உங்களோடும் என்னோடும் வாசம் பண்ணுகிறார், உடன் இருக்கிறார். ஏன் தெரியுமா? என்னை குணமாக்குவதற்காக. மற்றவருடைய பார்வையிலே நான் எங்கெல்லாம் சபிக்கப்பட்டவனை போல, பாட அனுபவிக்கவனை போல, கைவிடப்பட்டவனை போல இருக்கிறேனோ அங்கெல்லாம் நீ உன்னுடைய சூழ்நிலைக்காக அல்லப்பா, மற்றவர்களை ஆசீர்வாதமாய் வைப்பதற்காக, தேவ வார்த்தை உன் மூலமாய் இந்த உலகத்தில் நிறைவேற வேண்டும் என்பதற்காக, அநேகர் கட்டவிழ்க்கப்படும்படியாக. திரும்பவும் அந்த அத்திமரத்துக்கு வந்து பாருங்களேன், கொஞ்சம் அந்த அத்திமரமா நம்மளை நினைச்சு பாருங்க. அன்னைக்கு அந்த அத்திமரம் வேதனைப்பட்டிருக்கும். எதுவும் செய்யாத என்னை இந்த மனுஷன் சபிச்சுட்டு போயிட்டாரு, எல்லா அத்திமரமும் நல்லா இருக்கும்போது நான் மட்டும் இன்றைக்கு பட்டு போய் நிற்கிறேனே என்று சொல்லி, அந்த திங்கட்கிழமை அந்த அத்திமரம் தன்னை சாபமாக்கினதன் வெளிப்பாடாக தான் தேவனுடைய வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டுமானால் அது எனக்கு பாடாக, அவமானமாக, கைவிடப்பட்ட நிலைமையாக இருந்தாலும் எனக்குள்ள ஒரு தாகம், அவருடைய வார்த்தை நிறைவேற வேண்டும். எனக்குள்ள ஒரு ஆசை, தேவனுடைய சித்தம் என்னிலே நிறைவேற வேண்டும். எனக்குள்ள ஒரு ஆசை, நான் விரும்புகிறதை மட்டுமல்ல, தேவன் எதையெல்லாம் எனக்கு கொடுக்கிறாரோ அத்தனையையும் சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு புதிய காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் வார்த்தையாக நம்மோடு இருந்து நம்மை குணமாக்குகிறார். வார்த்தையாக நம்முடைய கரங்களை பிடித்து நடத்தி, இந்த 2ஆம் நாள் பரிசுத்த வாரத்தின் 2ஆம் நாள்ல ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுவார். such a beautiful word. ஏராளமான கேள்வியை கேட்டு விடுவார்கள் இயேசுவை பார்த்து.
சோதிக்கும்படியாக. அந்த சோதனையும் ஒரு ஆச்சரியமான சோதனை தான். பஸ்கா ஆடு வாங்கப்பட வேண்டும். ஒவ்வொருடைய வீட்டில் உள்ள எண்ணிக்கைக்கு தக்கதான 1 வயது ஆட்டுக்குட்டி வாங்க வேண்டும். பரிசுத்த வாரத்தில் நடந்த சம்பவம் அதெல்லாம். அத்திமரம் சபிக்கப்பட்டது, நீங்களும் நானும் விசுவாசத்தில் பலப்பட வேண்டும் என்கிற தேவ வார்த்தை நிறைவேறும்படியாக. 2வது நாள் சோதிக்கப்பட வேண்டும். யாரெல்லாம் சோதிச்சான்னு பாருங்க. ஒன்றும் தெரியாதவங்க தான் இயேசுவை சோதிச்சாங்க. அல்லேலூயா. சத்தமே இல்லையே. நான் வெள்ளூர் போயிருந்தப்போ ஒரு டீச்சர் என்கிட்ட சொன்னாங்க, இந்த பரிசுத்த வாரத்தின் செய்தியை முடிச்ச உடனே, நாங்கள் டீச்சர் பிரதர், என் பிள்ளையுடைய ஆன்சர் சீட்டை நான் திருத்தினேன்னா என்ன பண்ணிடுவேன்? ஹலோ, கொஞ்சம் மார்க் போட்டு பாஸ் பண்ணி விட்டுருவேன். நான் சொன்ன உதாரணத்துக்கு அவங்க சொன்ன பதில், நீங்கள் சொன்னது எனக்கு சரியாக புரிஞ்சு. என் பிள்ளை எழுதின பேப்பரை இன்னொரு டீச்சர் திருத்தினாலே எனக்கு எப்படி தான் இருக்கும்? கொஞ்சம் தயக்கமாக தான் இருக்கும். இவங்க சொன்னது, இயேசு சிலுவையிலே அறையப்படுவதற்கு, சோதிக்கப்படுவதற்காக யார்கிட்ட ஒப்பு கொடுக்கப்பட்டார் தெரியுமா? இயேசுவின் எதிரிகள்கிட்ட. ஆரம்பத்திலிருந்தே இயேசு செய்த அத்தனை நன்மையும் தவறாய் யாருடைய கண்களிலே காணப்பட்டதோ, இயேசுவின் ஒவ்வொரு அசைவையும் மற்றவர்கள் தவறாய் பார்த்து கொண்டிருந்தார்களே, அவங்கள்ட்ட போய் ஒப்பு கொடுத்தாருங்க. அப்படிதா என் பிள்ளைய சோதிச்சு பாருங்க. பக்கத்தில் சொல்லுங்க, புரியுதான்னு கேளுங்களேன். இந்த தாகம் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறவில்லையா? அந்த இயேசுவின் அன்பை பாருங்க. நம்மோடு உடனே இருக்கிறார் என்றால், என்னை சோதிக்கிறவர்கள் யாராக இருந்தாலும், எனக்கு வருகிற பாடுகள் எத்தனை உச்சக்கட்டத்தில் இருந்தாலும், நான் அனுபவிக்கிற கஷ்டங்கள் என்னால் தாங்க முடியாத நிலைமையில் இருந்தாலும், திராணிக்கு மேலாக அவர் ஒரு நாளும் சோதிக்கிறவர் அல்ல. சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்யும்படியாய், உடன் இருக்கிறேன் என்பதை உறுதிப்படுத்தும்படியாய், தேவனுடைய வார்த்தை நிறைவேறும்படியானா, வார்த்தை எங்கேயும் போல பக்கத்துல சொல்லுங்க, உங்க கூட இருக்கிறாருன்னு சொல்லுங்க. என் கூட இருக்கிறாரு, என் கூட இருக்கிறாரு. அந்த வார்த்தை என்னை குணமாக்குகிறது, என்னுடைய காயங்களை கட்டுகிறது. எப்பொழுது? நான் தாகப்படுகிற நேரங்களிலே, நான் குறைவுபடுகிற நேரங்களில் உன் கூட இருக்கிறேன். மற்றவங்க பார்வைக்கு அது சாபமாக, பாரமாக, பலவீனமா இருக்கலாம். தைரியமா இரு, தாகமா இரு. உன்மேல் இருக்கிற வார்த்தைகள் நிறைவேறுவதற்கு நான் உன் கூட இருந்து குணப்படுத்துவேன் என்று சொன்ன தேவனுடைய வார்த்தை உங்களையும் என்னையும் குணமாக்குவதாக. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி பாடுகளுக்கு உட்படுத்தினார். அந்த வார்த்தை நிறைவேறும் வேண்டும் என்கிற வாஞ்சை, இயேசுவுக்கு தாகமாய் இருக்கிறேன் என்று சொன்னது உங்களுடைய என்னுடைய தாகத்தை தீர்த்து அவருடைய சித்தத்தை செய்வதற்கு பலப்படுத்துவதாக. ஆமென். இயேசு காடியை வாங்கினார். தவறாய் புரிந்து கொள்ளப்பட்டவர்களால் கொடுக்கப்பட்ட காடி. இதற்கு முந்தைய செய்தியின் தொடர்ச்சி. சோதனைக்காரர்கள் ஆரம்பத்திலிருந்தே இயேசு செய்த எந்த நல்ல காரியத்தையும் சரியாய் புரிந்து கொள்ளாதவர்கள், சரியாய் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் செய்யப்பட்ட காரியத்தையும் அற்புதத்தையும் தவறுதலாய் பிரசித்தம் பண்ணவர்கள். ஓய்வு நாளில் செய்யக்கூடாத செஞ்சுட்டார் அப்படின்னு சொல்லி பலவிதமான காயப்படுத்தினவர்கள், இயேசுவின் தாகத்தை சரியாய் புரிந்து கொள்ளாதவர்கள் இப்பொழுது இயேசுவுக்கு காடியை கொடுத்தார்கள். இயேசு அதை வாங்கினார். அவருடைய இருதயத்தில் முதல் வசனத்தின் தொடர்ச்சி இருக்கிறது. வேத வாக்கியம் நிறைவேற வேண்டுமே என்கிற தாகம். அதன் தொடர்ச்சியாக சொல்லப்பட்ட இன்னொரு வசனம், finished, முடிந்தது. முடிந்தது என்று நாம் எப்பொழுதெல்லாம் சொல்லுகிறோமோ, அதற்கு அடுத்ததாக ஒரு புதிய ஆரம்பம் இருக்கத்தான் செய்யும். அல்லேலூயா. சத்தம் தான் இல்லை. கடந்த செப்டம்பர் மாதம் பணியிலிருந்து ஓய்வு பெற்றேன். போன செப்டம்பர் 30ஆம் தேதியோடு ஏறக்குறைய 40 வருஷம் சர்வீஸு. ஆனால் அந்த அலுவலகத்தில் 42 வருஷம் நான் இருந்தேன். பணி ஓய்வு பெற்றேன். என்னோடு பணி செய்த நண்பர்கள் சொன்னாங்க, அந்த பணி நிறைவு விழாவில், உங்கள் ஓட்டம் இங்கே முடிஞ்சிருச்சு. ஏன்னா ஓட்டம் காரைக்குடியில் ஆரம்பித்தது,
புதுக்கோட்டைக்கு போச்சு, திருச்சிக்கு போச்சு, கும்பகோணத்துக்கு போச்சு, திரும்ப காரைக்குடிக்கு வந்துச்சு. அங்கே தான் முடிஞ்சிச்சுன்னு நினச்சேன். ஆனால் வலுக்கட்டாயமாய் மதுரைக்கு இழுத்து வந்தது. இங்கே முடிந்தது. அந்த நண்பன் சொல்லும்போது எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த என்னோடு பணி செய்கிற அந்த உடன் அலுவலர் சொன்னார், உங்கள் ஓட்டம் இங்கே முடிஞ்சிருச்சு பிரதர் அப்படின்னு. அப்போ அடுத்தவர் அதை ஆரம்பித்தார். இவருடைய ஓட்டம் முடிவு காணதல்ல, புதிய அழைப்பிற்கான ஓட்டம். ஏற்கனவே ஒரு வேலை பார்க்கும்போதே ஊழியத்தில் இருந்தார். இப்போ இவர் என்ன செய்வார்? இன்னும் ஊக்கத்தோடு ஓடுவார். முடித்ததை செயல்படுத்துவதற்காக. நம்ம பிள்ளை நம்மகிட்ட 10th பாஸ் பண்ணிட்டேன் முடிச்சிட்டேன்னு சொன்னா பிள்ளைக்கு ரொம்ப சந்தோஷம். பேரண்ட்ஸுக்கு உங்களை தான் கேட்குறேன், பாதி சந்தோஷம். அடுத்து இவளை எங்க சேர்க்கிறது? ஒரு புதிய தொடக்கத்திற்குள்ளா இவளை நான் அழைத்து கொண்டு போக வேண்டுமே. ஏதோ பிரயாசப்பட்டு ஒரு 11th 12th முடிச்சிட்டா, பாஸ் பண்ணிட்டேன், முடித்து விட்டேன், அவளுக்கு சந்தோஷம், ஃபினிஷ்ட். ஆனால் யாருக்கு சொல்லப்பட்டதோ அவர்களுக்கு ஒரு ஊக்கம் தேவைப்படுகிறது. இன்னமும் இவர்களை நான் தொடர்ந்து நடத்துவதற்கு ஏதோ ஒன்று எனக்கு தேவையே. அடுத்து நான் என்ன செய்வேன் இந்த பிள்ளைக்காக? அவளுக்கு கொடுத்தப்பட்ட பொறுப்பை முடிச்சிட்டா, அவளுக்காக நான் ஏதாகிலும் தொடர வேண்டுமே. ஆமாவா இல்லையா? கேளுங்க, பக்கத்துல கேளுங்க, முடிச்சிட்டீங்களான்னு கேளுங்க. முடிவே இல்லை. தொடக்கம் அற்பமாக இருந்தாலும் முடிவு அதுதாங்க சந்தோஷம். இன்னைக்கு இயேசுவை சிலுவையில் அரைஞ்சிட்டோன்னு அமைதியா இருக்கிறதுக்காக வரல. எத்தனை விதமான கோணங்களிலே ஆண்டவர் சிலுவையிலே நம்மை குணமாக்கி இருக்கிறார் என்கிற ஆணிகளால் தொங்கிய சரீரத்தை அல்ல, அன்பினால் கட்டப்பட்ட அந்த சரீரத்தின் அன்பை ருசிப்பதற்காக வந்திருக்கிறோம். அல்லேலூயா. எனக்கு ரொம்ப பிடித்தமான வசனம் அப்படின்னா இந்த முடிந்தது தாங்க. ஆண்டவரே, நீர் முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு என் கையில் கொடுத்துட்டீங்க, இதை நான் எப்படி ஓட போறேன் ஆண்டவரே? என்னையை நம்பி இந்த காரியத்தை கொடுத்துட்டீங்க. ஒவ்வொருவருக்கும் தான். யோவான் 17ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் சொல்லுவார், பிதாவே, பூமியிலே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு கொடுத்த பொறுப்பை நிறைவேற்றி முடிச்சிட்டேன் ஆண்டவரே, ஃபினிஷ்ட். கொஞ்சம் எல்லாம் என்னை கவனிங்க. முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டாரு. இன்னைக்கு உங்க கையில என் கையில் அந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறாரு. இட்ஸ் நாட் அன் ஆர்டினரி திங். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், நான் எதிலே விட்டேனோ அதிலிருந்து அவன் தொடர்ந்து வர விரும்பினால், தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்ற கடவன். தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு சீசனாக இருக்கவே முடியாது. 7 வசனங்களை பல ஆண்டுகளாக ஒரே ஆளா நின்று நான் பேசிட்டு இருக்கிறேன். ஒவ்வொரு வருடமும் பேசும் பொழுது ஒவ்வொரு புதிய காரியத்தை எடுத்து பேசுவதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். அதுக்கெல்லாம் வேற எந்த காரணமும் இல்லை. நம்முடைய நல்ல சமாரியன்ல இருக்கிற இந்த வார்த்தை தான் இங்க போடுறதா எனக்கு டைட்டிலா எடுத்துக்குவேன். சாம்பல் புதன் அன்னைக்கு நான் எங்க இருந்தாலும் இந்த சர்ச்சுக்கு தான் வந்துடுவேன். யார் கூப்பிட்டாலும் போக மாட்டேன். ஏன்னா இதுதான் எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன். இங்கே நீங்க கொடுக்குற வார்த்தை நான் பயன்படுகிற இடங்களிலும் அவர்களுக்கு பயன்படட்டும், என்னை உருவாக்கட்டும். ஒவ்வொரு வருஷமும் நீ எத்தனை பேர் ஞாபகம்? ஏன்னா எனக்கு தெரியும் 2012 ஒவ்வொரு அந்த பாடுகளின் இந்த தபசு காலத்துல ஒரு தலைப்போட தியானிக்கிறோம். 2012க்கு முன்னாடி என்ன தெரியாது, 2012 என்ன வச்சிருக்கிறோம்னு எனக்கு தெரியும். இந்த தடவை படைப்பை பற்றியும் பேசிட்டேன். 7 விதமான 7 நாள் படைப்பு, 7 வசனம். கிறிஸ்துவின் பிறப்போடு தொடர்புடைய 7 பேர், முன்னணி காட்சியில் இருந்த 7 பேரை 7 வசனங்களோடு, இயேசுவின் அற்புதங்களை, இயேசுவினுடைய உபமானங்களை, உவமைகளை, இப்படி பல காரியத்தையும் சொல்லியாச்சு. இப்ப பேசும் பொழுது எனக்கு, நான் முதல்ல சொல்லிட்டேன், முடிந்தது என்று சொல்லும் பொழுது எனக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்தது. இயேசு முடிந்ததுன்னு சிலுவையில தொங்கிட்டு சொன்ன உடனே நீங்க உங்களை நினைச்சுக்கிட்டாங்கன்னா சந்தோஷம். நான் என்னைய பார்த்து சொன்ன மாதிரி நினைச்சேன். கிங் சாலமன், இட்ஸ் ஃபினிஷ்ட். ஒரு பிள்ளை தன்னுடைய படிப்பை முடித்து
அடுத்து நான் என்ன செய்ய வேண்டும் என்கிற வாஞ்சையோடு பிள்ளையை பார்ப்பது போல நான் இயேசுவை பார்க்கிறேன். நீங்க முடிச்சிட்டீங்க ஆண்டவரே, how should I start? where from start? எங்கிருந்து நான் தொடங்கணும் ஆண்டவரே? எப்படி தொடங்கணும் தெரியலையே. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல எல்லாவற்றையும் படைத்தார். மனுஷனை கூப்பிட்டாரு, எல்லாம் படைச்சு முடிச்சுட்டு கொடுத்தாரு. இதை பண்படுத்துப்பா, அப்புறம் பயன்படுத்திய ஒரு முடிவு, மற்றொரு காரியத்திற்கான தொடக்கம். மோசேயை கூப்பிட்டு சொன்னாரு. யாத்ராகமும் லேவியராகமெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆசரிப்பு கூடாரத்தை உண்டாக்குனாரு. கர்த்தருடைய மகிமை முடித்த பின்பு இறங்கினது. நோவாவை கூப்பிட்டு பேழையை உண்டு பண்ணுன்னு சொன்னாரு. நோவா முடித்தார். ஒரு புதிய தொடக்கம், ஒரு புதிய உடன்படிக்கை அங்கே ஆரம்பிக்கிறது. பவுலடிகளார் சொன்னார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். எதுக்கு தெரியுமா? ஜீவ கிரீடம் எனக்காக, ஒரு புதிய ஆரம்பம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவின் இந்த முடிவும் எனக்கான ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுப்பதற்காக, ஒரு புதிய ஓட்டத்தை நான் ஓடுவதற்காக அந்த பொறுப்பு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் எல்லாம் கவனிங்க. அந்த ரிலே ஸ்டிக்கை கொண்டு வந்து ஆண்டவர் அவர் வெற்றிகரமாய் முடித்து நம்ம கையில கொடுத்துட்டாரு. எதுக்கு? நான் கேட்கறது எல்லாருக்கும் கேக்குதா? ஓட்டத்தை முடிச்சுட்டு சிலுவையில சொல்றாரு, முடிச்சிட்டேன்னு சொல்லி அந்த ஸ்டிக்கை, ரிலே ஸ்டிக்கை நம்ம கையில கொடுத்துட்டாரு. பக்கத்துல கேளுங்க, நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு கேளுங்க. 3 காரியம் இருக்கு. ஒன்று வாங்கிட்டு, இந்த சாம்பல் புதன் அன்னைக்கு எல்லாருக்கும் இந்த ஜெப ரிக்வஸ்ட்லாம் கொடுத்தோம். யாரையும் தப்பா சொல்லலை. கொஞ்சம் பேருக்கு போய் அப்படியே மேலே வச்சிட்டோம். அது எங்கே இருக்குன்னு இன்னைக்கு போய் தான் தேடணும். ஒரு கூட்டம் குற்றப்படுத்துன்னு சொல்லலை. இன்னொருத்தவங்க அதுக்கு அசங்கி போய் அப்படியே டெய்லி யூஸ் பண்ணதுனால அது என்ன ஆயிடுச்சு? ஹலோ, அப்படியே நல்ல பயன்படுத்தினதன் அடையாளம் அதில் இருக்குது. இன்னும் சிலர் அது காணாமே போச்சு. அது எங்கே இருக்குன்னே தெரியாது. போய் தான் பிரதர் பார்க்கணும். புதுசாக வச்சிருக்கிறவங்களும் இருக்கிறோம். ஐயா, நான் யாருன்னு பேர் சொல்லலை, நமக்கு தெரியும், எனக்கு தெரியும், நான் அதை எங்கே வச்சிருக்கிறேன்னு எனக்கு தெரியும்ல. அப்படியே நான் கொஞ்சம் வாங்கிட்டு காணாமலும் போட்டிருக்கலாம், அல்லது பத்திரமா எப்படி வாங்கினேனோ அப்படியே வச்சிருக்கலாம், மடிப்பு கசங்காம. 3வது, அது கிழிஞ்சு போற அளவுக்கு நீங்க அதை கேட்க வேணாம். இயேசு முடிச்சதை நீங்க எங்க வச்சிருக்கீங்கன்னு கேளுங்க. ஒரு எதிர்பார்ப்பின் பார்வை, உங்களையும் என்னையும் ஊக்கப்படுத்தும்படியான ஒரு பார்வை. சோர்ந்து போகாதப்பா, இன்னும் ஓடு, நான் உன் கூடவே இருக்கிறேன், இன்னும் ஓடு. போன வசனத்தில் சொல்லிட்டேன்ல, உடனிருந்து உன்னை குணமாக்குவேன் என்று சொன்னேன் அல்லவா? இப்பொழுது உன்னை ஊக்கப்படுத்தி குணமாக்க போகிறேன். ஹவ் டு ஸ்டார்ட்? எங்க ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல, எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. கவலையே படாதீங்க. அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவருக்கு தெரியும் நம்மளை எங்க ஆரம்பிச்சு வைக்கிறதுன்னு தெரியும், நமக்கு எங்க முடிக்கணும்னு ஆண்டவருக்கு தெரியும். ஆனா நமக்கு தேவையான காரியம் என்ன தெரியுமா? அதை செயல்படுத்துவதற்கான ஊக்கம் நமக்கு தேவை. அதை முடிப்பதற்கான ஊக்கம் நமக்கு தேவை. முடிந்ததுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் வேற எங்கேயும் போகல. போன வசனத்துல சொன்னாரு, ஓ கூட இருப்பேன்னு சொன்னாரு. இந்த வசனத்துல, அதாவது முடிந்தது என்று சொல்லுகிற இந்த வசனத்துல ஆண்டவர் எப்படி என்னை குணமாக்க விரும்புகிறார்னா, ஊக்கமளித்து உன்னை குணமாக்குகிறேன். சோர்ந்து போயிருக்கிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இலைப்படைந்து சோர்ந்து போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலனடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். ஓடினாலும். மோசே முடிச்சிட்டாரு. அடுத்து யார் ஸ்டார்ட் பண்ணா? யோசுவா ஸ்டார்ட் பண்ணாரு. இதுல 2 முக்கியமான காரியம். நம்ம செய்யற எல்லா காரியத்திற்கும் ஒரு முடிவு உண்டு. அதற்கான ஒரு புதிய ஆரம்பத்திற்கான ஆட்கள் வரும் பொழுது, இங்கதான் நான் செய்திக்கு அந்த கீ பாயிண்ட்டுக்கே வர்றேன். இங்கதான் நான் இருப்பேன், இடத்தை விட்டு கொடுப்பேன் என்பது அல்ல.
எனக்கான முடிவை நான் சரியாய் புரிந்து கொண்டேன் ஆண்டவரே. அது பதவியின் உச்சமாக இருக்கலாம், அதிகாரத்தின் உச்சமாக இருக்கலாம், அல்லது மேன்மையான இடத்தை விட்டு கீழே இறங்கி வருகிற இடமா இருக்கலாம், நமக்கு அது பாதிப்பை உண்டாக்கக்கூடிய இடமாக கூட இருக்கலாம். நாம் முடிக்க வேண்டிய இடத்தை சரியாய் புரிந்து கொண்டு முடிக்கும் பொழுது புதிய துவக்கத்திற்கான ஆட்களை தேவன் பயன்படுத்தும்படியாய் என்னை ஊக்கப்படுத்துகிறார். புதுசா நான் ஆரம்பிக்கிறேன்னா என் கூட இருந்து என்னை ஊக்கப்படுத்துகிறார். நான் இறங்கி வந்து விட்டு கொடுக்கணும்னா அதற்கான தைரியத்தையும் ஆற்றலையும் கொடுத்து என்னை ஊக்கப்படுத்துகிறார். முடிந்தது. இயேசுவின் பணி மட்டும் அல்ல, அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பும் ஆரம்பமாகிறது. அதற்கான ஊக்கத்தை கொடுப்பதற்காக தேவன் நம்ம மத்தியிலே வந்திருக்கிறார். இப்ப எல்லாம் கொஞ்ச நேரம் அந்த சிலுவையை மட்டும் பாருங்களேன். அவர் முடிச்சிட்டேன்னு சொல்லும்போது நமக்கு எப்படிங்க இருக்குது? நமக்கு எப்படி இருக்குது? நீர் செய்தது போல நானும் செய்யணும் ஆண்டவரே. நீர் எப்படி மற்றவர்களுக்கு பயன்பட்டீரோ, நீர் எப்படி மற்றவர்களுடைய ஆசீர்வாதத்திற்காக ஆரம்ப தியானத்தில் ஐயா சொன்னது போல ஒழுகிறவனுடைய நிலம் போல அவருடைய சரீரம் பிளக்கப்பட்டிருந்தாலும் அதையெல்லாம் மறைச்சிட்டாரு. நான் முடிச்சிட்டேன் மகனே, நான் முடிச்சிட்டேன் மகளே, நீ ஆரம்பிப்பதற்காக உன்னை நம்பி உன்னுடைய கரத்திலே கொடுக்கிறேன். முடிந்தது என்று அவர் சொல்லும் பொழுது உங்கள் மேல் என் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை அங்கே ஆரம்பமாகிறது. அந்த நம்பிக்கை வீணாகி போய்விடக்கூடாது என்றால் அதற்கு நமக்கு ஒரு ஊக்கம் தேவை. அந்த ஊக்கத்தை தான் அவர் அங்கே சிலுவையிலே செய்து முடித்தார். பிரதர் சிஸ்டர், நான் எங்கே ஆரம்பிக்கிறது எப்படி முடிக்கிறதுன்னு தெரியாமல் நீங்கள் கலங்கி போயிருக்கலாம். ஒன்று சொல்கிறேன், உடன் இருக்கிறவர் மட்டுமல்ல, ஊக்கமளிக்கிறவர். உனக்கு இருக்கிற பலத்தோடே போ என்று சொன்னார். ஆண்டவரே மன்னூர்தி பவுல் சொன்னாரு, நான் கூட இருக்கிறேன்பான்னு சொன்னாரு. ஆண்டவரே என்னுடைய சரீரத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அது என்னை குத்தி கொண்டு இருக்கிறது, நோ ப்ராப்ளம், என் கிருபை கூட இருக்கும். ஊக்கப்படுத்துகிறவர். எதற்காக நீங்களும் நானும் பிடிக்கப்பட்டோமோ அதை நிறைவேற்றி முடிப்பதற்கான ஒரு நல்ல பேரு நம்முடைய ஆலயத்தின் பேரு. எல்லாரும் சத்தமா ஒரு தடவை சொல்லுவோமா? அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? ஒரு நல்ல நான் உள்ள இன்னைக்கு சர்வீஸ்க்கு வந்தவொன்னு சொன்னாங்க, ஐயா நாங்கள் எதிர்பார்த்ததை விட நேற்றைய தினத்தில் ஜனங்கள் சந்தோஷமா கொடுத்தாங்க தேவையுள்ளவர்களுக்கு. அதுதான் இயேசு முடிச்சிட்டாரு. ஒரு சொட்டு ரத்தம் கூட தனக்காக வைத்துக் கொள்ளாதபடிக்கு எல்லாவற்றையும் கொடுத்துட்டாரு. அந்த ஆரம்பிப்பதற்கு பதிலாக இயேசு முடித்த இடத்துல நான் உட்கார்ந்து கொள்ளாதபடிக்கு அவர் எனக்கு வகுத்த வழியிலே ஓடுவதற்கும் அதற்கான உற்சாகத்தை கொடுத்து தேவன் நம்மை குணப்படுத்தி இருக்கிறார் என்கிற புரிதலை பெற்றுக்கொள்வதற்கும் இந்த வார்த்தை பிரயோஜனமாக இருக்கட்டும். இயேசுவின் முடித்தல் நமக்கான ஆரம்பம் என்பதை புரிந்து கொள்வோம். ஆரம்பிக்கிற நமக்கு தேவையான ஊக்கத்தை அளித்தவர் குணமாக்குகிறவர் என்பதையும் புரிந்து கொள்வோம். இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் நம்மை ஊக்கமளித்து குணப்படுத்துவாராக. ஆமென். பிளவுண்ட மலை ஒரு அருமையான பாட்டுல சொல்லுங்க, ஆமாவா இல்லையா? பாதி பேருக்கு இந்த பாட்டு பிடிக்காது. சும்மா டிவியில் வந்துட்டா கூட உடனே ஆஃப் பண்ணுங்க, என்ன இந்த பாட்டு. ஆனால் எல்லோருக்குமான குணமாக்குதலின் நம்பிக்கையை கொடுக்கிற ஒரு பாடல். எல்லோருக்குமான குணமாக்குதலின் நம்பிக்கையை உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிற ஒரு வார்த்தை. இதை நம்ம நல்லா வாசித்து பார்த்தோம்னா எல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்துட்டாரு, அரவணைத்து விட்டார், ஆறுதல் படுத்தி விட்டார், இயல்பு நிலையிலே ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி விட்டார், ஈடு செய்ய வேண்டிய காரியங்களிலே நமக்கு ஈடு செய்து குணமாக்கி விட்டேன் என்கிற நிச்சயத்தை கொடுத்து விட்டார், தொடர்ந்து உடன் இருக்கிறேன் என்கிற நம்பிக்கையும் கொடுத்து விட்டார், ஊக்கப்படுத்தியும் விட்டார். இப்போ கடைசியா எல்லாருக்குமான ஒரு பொதுவான குணமாக்குதலை கொடுக்க விரும்புகிறார். பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். ஏன்னா நான் ஒப்பு கொடுக்காம வேற யாரும் என்கிட்ட இருந்து எதையும் எடுத்துக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. அந்த நம்பிக்கை நமக்கு இருக்குதா? கிறிஸ்து என்னிடத்திலிருந்து ஒன்றை எடுத்துக்கொள்ளாதவர்களையே யாரும் என்கிட்ட எதையும் எடுத்துக்கொள்ள முடியாது. ஒரு நம்பிக்கை. ஒப்புவிக்கிறேன் என்று சொன்னவர் அதன் தொடர்ச்சியாக ஜீவனை விட்டார். அதுதான் அங்க ஹைலைட்டட் பாயிண்ட்.
இயேசு ஜீவனை விட்டார். சிலுவையில் யார் அறையப்பட்டிருந்தாலும் அன்றைய நாளின் முறைமையின்படி ஓய்வு நாளிலே சரீரம் சிலுவையிலே இருக்கக்கூடாது, எடுத்து போட்டு போட வேண்டும். ஓய்வு நாளுக்கு ஆயத்தமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது அவர்களுடைய சிலுவையில் இருந்து அறையப்பட்டவர்கள் ஓய்வு நாளிலே அவருடைய சரீரம் சிலுவையிலே இருக்கக்கூடாது. ஆகையால் இதெல்லாம் வசனத்துல தான் இருக்குது. அவரை சிலுவையில் இருந்து இறக்கிவிட வேண்டும். இறக்கும் பொழுது ஒருவேளை அவர்கள் மரணத்திற்குள்ளாக இல்லாமல் இருந்திருந்தால் அவர்கள் தப்பித்து விடக்கூடாது என்பதற்காக அவருடைய கால் எலும்புகள் முறிக்கப்பட வேண்டும். ரிட்டன். ஆனால் இயேசுவை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் அவருடைய கால் எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படக்கூடாது. நல்ல கவனிங்க. அப்போ அடுத்தவன் என்னை கொலை செய்யக்கூடாது, நானாக என்னுடைய ஜீவனை ஒப்புவிக்க வேண்டும். முன் வந்து சந்தோஷமாக மனப்பூர்வமாக ஒப்புவிக்கிறேன் என்கிற ஒரு அறிக்கையோடு, அந்த ஒப்புவித்தல் எனக்கான ஆறுதலின் குணமாக்குதல் என்பதை நான் புரிந்து கொள்வதற்காக ஜீவனை விட்டார். கல்லர்களுடைய கால்கள் முறிக்கப்பட்டது, ஆனால் இயேசுவின் கால்களோ முறிக்கப்படவில்லை, வேத வாக்கியம் நிறைவேறும்படியாக. இப்பொழுது இவருடைய மரணத்தை உறுதிப்படுத்த வேண்டும். உண்மையிலேயே இவர் மரித்து ஜீவனை ஒப்பு கொடுத்து விட்டாரா என்பது சோதித்து பார்க்கப்பட வேண்டும். அங்கே இருந்த 100க்கு அதிபதி தன்னுடைய ஈட்டியை எடுக்கிறான், இயேசுவின் விழாவிலே குத்துகிறான். எனக்கு அடுத்த வரி ரொம்ப பிடிச்சமான வரிங்க. இரத்தமும் தண்ணீரும் வந்தது. என்னென்ன வந்துச்சு? இரத்தமும், இருக்கிற ரத்தம் முழுசும் வெளியே வந்துருச்சு. அதற்கப்புறம் தண்ணீர் வருது. அந்த சரீரத்தை பாருங்கள், ஒரு சொட்டு ரத்தம் கூட அந்த சரீரத்திலே இல்லை. முழுமையான ஒரு ஒப்புவிப்பு. யாத்திராகமம் 12வது அதிகாரத்தில் அந்த பஸ்கா பண்டிகைக்கான ஆயத்தத்தை சொல்லும் பொழுது தேவனாகிய கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லுவாரு. போன வசனத்திலே நான் சொன்னேன், அந்த ஆடு சோதிக்கப்பட வேண்டும். அந்த ஆடு முழுவதுமாய் சோதிக்கப்பட்டு விட்டது. பஸ்கா பலிக்கு தேவையான எல்லா ஆயத்தமும் அதற்கு இருக்கிறது என்பது உறுதி செய்யப்பட்டு விட்டது. இப்பொழுது அந்த ஆடு அடிக்கப்பட்டும் விட்டது. கடைசியாக முடிவாக அந்த ஒப்புவித்தல், ஜீவனை கொடுத்து இரத்தம் முழுவதும் சிந்தப்பட வேண்டும் என்பதும் பஸ்கா ஆட்டுக்குட்டியை குறித்து எழுதப்பட்ட ஒரு காரியம். அந்த இரத்தம் வீட்டின் நிலைக்கால்களிலே பூசப்பட வேண்டும். அந்த காரியமும் நிறைவேற்றப்பட்டு விட்டது. இது நடைபெறுவதற்கு அடையாளமான ஒரு காரியம், அவருடைய மார்பு பிளக்கப்பட்டது. என்ன பாட்டு பாடணும்? அந்த ஒரு சரணத்தை மட்டும் பாடுவோமா? முதல் சரணத்தை மட்டும் எல்லாருமா சேர்ந்து, பிளவுண்ட மலையே. அந்த பிளவுண்ட மலை தான் இந்த கடைசி வசனத்திற்கான ஒரு ஆதாரம். உணர்ந்து பாட போகிறோம். பிளவுண்ட கண்மலை, நீலவுண்ட மலை, ஊரலிடம் ஈயுமே, பக்கம் பாட்ட காயமும் பாய்ந்த சனி வெல்லமோ, நீங்கும் பாடி அருளும். அந்த கண்மலை மட்டும் பாருங்க, ஒப்பு கொடுத்ததின் அடையாளமாக என்னுடைய சரீரத்திலே என் கால் எலும்புகள் முறிக்கப்படவில்லை, என்னுடைய ஜீவனை விட்டுக் கொடுத்தேன் என்பதற்கான அடையாளம் இரத்தமும் தண்ணீரும் வந்து
ஒரு கன்மலை விளக்கப்பட்டிருக்கிறது. யாத்ராகமம் 33வது அதிகாரத்தில் மோசே கேட்பாரு, ஆண்டவரே உம்முடைய மகிமையை நாம் பார்க்கணும். ஆண்டவர் சொல்லுவார், எப்பா என் மகிமையை நீ பார்க்க முடியாது, ஆனால் ஒரு காரியம் செய்கிறேன், நான் கடந்து போகும்போது நீ என்னை பார்க்கலாம், என் பக்கத்திலே கன்மலையின் மேல் வந்து நில் என்று சொல்லுவார். கடந்து போகும் பொழுது கன்மலையினால் அங்கே கன்மலையில் இருக்கிற மோசேயை மகிமை மூடிற்று. இன்னொரு வசனத்தை கூட தயவு செய்து இந்த வசனத்தை வாசித்து இந்த வார்த்தையை நான் நிறைவேற்றுகிறேன். நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 26வது வசனம். நீதிமொழிகள் எடுத்தவங்க தயவு செய்து சத்தமாக வாசிங்க. நீதிமொழிகள் 30:26. சத்துவமற்ற ஜந்துவாயிருந்தும் தங்கள் வீட்டை கன்மலையிலே தோண்டி வைக்கிற குழிமுசல்கள். ஞானி சொல்றாரு, குழிமுசல் சத்துவமற்ற குழிமுசல், பலனற்ற குழிமுசல். அது ஜீவனை தப்புவித்துக் கொள்ள வேண்டுமானால், அது தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமானால் அதற்கு ஒரு பிளக்கப்பட்ட கன்மலை தேவை. அதற்கு பலன் இல்லை. அது தனக்கான காரியத்தை தன்னால் தோண்டி அதிலே தன்னை அடைக்கலப்படுத்தி கொள்ள முடியாது. என்ன செய்யலாம்? பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன், கன்மலை பிளக்கப்படட்டும். மோசே ஒரு கன்மலையின் மேல் நின்று பார்த்தார். ஆனால் என் ஜனங்கள் சத்துவமற்ற ஜனங்கள், என் ஜனங்கள் பலனற்றவர்கள். அதனால தான் இயேசு சொன்னாரு, நான் போகணும், நான் போய் உங்களுக்கான ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன். நான் ஆயத்தம் பண்ணின பின்பு திரும்பி வருவேன், உங்களை என்னிடமாய் பிளக்கப்பட்ட இந்த கன்மலையிலே நீங்களும் நானும் இளைப்பாறும்படியாய், காயப்பட்டிருக்கிற நிலைமையில் இருக்கிற நீங்களும் நானும் ஒரு சமாதானத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் பிளக்கப்பட்ட கன்மலை, என்னுடைய நிழலிலே வாருங்கள் என்று சொல்லி எல்லாருக்குமான ஒரு பொதுவான இந்த விஷயத்துல யாரும் தப்பிக்க முடியாது. எல்லாருக்கும் ஒரு நாள் முடிவு உண்டு. பக்கத்தில் சொல்லுங்க, எல்லாரும் ஒரு நாள் ஒப்புவிச்சு தான் ஆகணும். சொல்லுங்க. எனக்கு தெரியும் பாதி பேருக்கு பயம், என்னடா இயேசுவை அடக்கம் பண்ணலான்னு வந்தா இந்த ஆள் நம்மளை அடக்கம் பண்ணிட்டு போயிடுவார் போல. கவலையே படாதீங்க. அந்த நாளுக்கான ஒரு குணமாக்குதல் தான் இந்த நாளின் கடைசி வசனம். நான் எங்க போவேன்னு தெரியாது, ஆனா ஒண்ணு தெரியும், எனக்காக ஒரு கன்மலை பிளக்கப்பட்டிருக்கிறது. சத்துவமற்ற நிலைமையிலே அந்த குழிமுசலை நினைச்சு பாருங்க, ஒரு ஆதாரமும் இல்லை அதுக்கு. ஆனா அது தங்கணும்னா ஒரு கன்மலை பிளக்கப்பட வேண்டும். அதற்கான கன்மலையை அதனுடைய பலத்தினால் தோண்ட முடியாது. இயேசு சொன்னாரு, நான் ஆயத்தம் பண்ணி வைக்கிறேன், நீ என்னோட வந்துக்க, என்னோடு சேர்ந்து இளைப்பாரு. இப்படிப்பட்ட எல்லாருக்குமான குணமாக்குதலை இயேசு சிலுவையிலே செய்து முடித்தார். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய தழும்புகளால், பக்கத்தில் கேளுங்க, குணமாயிட்டீங்களான்னு கேளுங்க, கேளுங்க, குணமாயிட்டீங்களா? அப்போ ஒரு நாளும் நம்ம என்ன செய்யக்கூடாது? இதில் நான் பலவீனமாக இருக்கிறேன்னு சொல்லக்கூடாது. எனக்காக ஒப்பு கொடுத்தவர் தம்மோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அல்லாதிருப்பது, நாளைக்கு உயிரோடு எழுந்திருக்க போறார். நாளை மறுநாள் இந்த ஒரு புதிய நிச்சயத்தை நமக்கு கொடுக்க போகிறார். முடிந்ததை தொடக்கும்படியாய் நம்மை அழைத்திருக்கிறார் என்கிற புதிய உற்சாகத்தோடு எல்லாருக்குமான குணமாக்குதலை செய்து முடித்தவர் எனக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிற கூடாரத்துக்கு உமோடு இருக்கும்படியாய் நானும் வருகிறேன் என்று சொல்லுவோம். இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் எல்லோருக்குமான குணமாக்குதலை, ஒரு விடுதலையின் குணமாக்குதலை கொடுத்து உற்சாகப்படுத்துவாராக. ஆமென்.